السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال الله تعالى أيضا واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا كان اليوم عيدا فقالوا يا ملائكة ما جزاء أجير وعمله قالوا ربنا أجيره أن يوفى جزاؤه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணைத்துணை அற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சார்ந்து பகருகின்றேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதில் இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்று முழுதுமாக என் வாழ்க்கையை விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். உலகிலும் சுபிட்சமான சந்தோஷமான கண்ணியமான இஸ்ஸத்தான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையை அல்லாஹுக்கு பயந்து தக்வாதாரியாக ஒரு முத்தகையாக வாழ வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் நான் அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான மாதத்தை எங்களுக்கு தந்தான். அல்லாஹ் தஆலா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ரமலானுடைய மாதம் வருமா வருமா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாலே துஆ செய்ய ஆரம்பிச்சிடுவார்கள்.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதம் ஷாபான் மாதம் 2 மாதங்களை நீ எங்களுக்கு பரக்கத் செய். அதே போன்று ரமலானுடைய மாதத்தை எத்தி வச்சிருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அப்படியாப்பட்ட மாதத்தை நாங்களும் துஆ கேட்டோம். அந்த மாதத்தை நாங்கள் அடைஞ்சோம். அந்த மாதத்தில் எவ்வாறான அமல்களை செய்தோம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். என்றால் மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 11 மாதங்கள் மனிதர் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் பொறுத்து விட்டு இந்த மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டும், மனிதர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்கள் மீது வைத்த ரஹ்மத் மக்ஃபிரத் அல்லாஹ்வுடைய ஐஸுமினார் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், இந்த 11 மாதங்கள் செய்ததை செய்துவிடு, ஆனால் இந்த ஒரு மாதம் எனக்காக நீ கொண்டு வா, உன்னை நான் மாற்றி விடுவேன் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் தஆலா புனித ரமலானுடைய மாதத்தை தந்தான். நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு கழித்தோம் என்பதை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் முதல் அல்லாஹு தாலா 3 பத்துகளாக பிரித்தான். ரமலானுடைய மாதம் வர முன்னால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை அழகு செய்தான். அல்லாஹு தாலா அந்த சொர்க்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் பொழுது சொர்க்க கன்னிகளான ஹூர்லீன்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இது என்ன, நீ வித்தியாசமான முறையில் இந்த எல்லா மாதங்களை விட்டு விட்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏன் சொர்க்கத்தை அழகுபடுத்துகின்றாய் என்று அல்லாஹு தாலா கேட்டான். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார்கள் நோன்பை நோக்க போகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முன்னைய சமுதாயத்துக்கு நாங்கள் நோன்பை விதியாக்கியது போன்று உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்கு என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே வண்ணம் அல்லாஹு தஆலா அந்த ஹூர்லின் பெண்மணியிடம் அல்லாஹ் சொல்கின்றான், இன்று என்னுடைய அடியார்கள் நோன்பை நோக்க போகின்றார்கள், அதனால் நான் சொர்க்கத்தை அழகு செய்கின்றேன். மேலானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு அவர்கள் செய்த அமல்படி தொழுகைக்காக வேண்டி பாபு சலா என்ற சொர்க்கத்துடைய கதவு வாசலை திறப்பான். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் பாபு ரைஹான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் அப்படியே திறந்து விடுகின்றான். மேலானவர்களே, அப்படியாப்பட்ட ரமலானுடைய மாதம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தான். அந்த ரமலானுடைய மாதத்தை 3 வகையாக அல்லாஹ் பிரித்தான். முதலாவது ரஹ்மத்துடைய 10ஆகவும், இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10ஆகவும், மூன்றாவது எத்கும் மினன் நார், நரகத்துடைய விடுதலைக்காகவும் அல்லாஹு தஆலா ரமலானுடைய 3 பத்துகளாக பிரிச்சான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ஒரு எங்களுக்கு 30 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். முதல் 10 அடைந்தோம், ரஹ்மத்தை கேட்டோம் அல்லாஹ்விடத்தில். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மேலானவர்களே. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இன்றி எனக்கு சொர்க்கம் புக முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியாப்பட்ட ரஹ்மத்தை நாங்கள் அடைந்தோமா? அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா? மேலானவர்களே, அந்த ரஹ்மத்தை விட்டு விட்டோம். அதன் பின்னால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்தை தந்தான். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கின்றது, அது விசாலமானது. ஆனால் அந்த பாவ மன்னிப்பு கூட ரஹ்மத் இன்றி கிடைக்காது. அல்லாஹ் யார் மீது இரக்கத்தை காட்டினானோ, யார் மீது ரஹ்மத்தை காட்டினானோ அவர்களுக்கு தான் அந்த மக்ஃபிரத்தை கொடுக்கின்றான். அந்த மக்ஃபிரத்தும் வந்தது, யாரும் கேட்கவில்லை. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மக்களுக்கெல்லாம் அவருடைய அந்த தாவத்தை செய்தார்கள், இஸ்லாத்தை பற்றி அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கவுங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தார்கள், சரி வரல, இவங்களுக்கு சொல்லி சொல்லி கேட்க மாட்டாங்க, நாங்க சொன்ன எல்லாம் மாற்றமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, உடனே அவங்களை விட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க, பாஞ்சி வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது அபக என்று சொல்லக்கூடிய அரபு பதமொழி எவ்வாறு என்று சொன்னால், ஒரு வேலைக்காரன் வீட்டில் உள்ள சாமான் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறானே, இவனுக்கு தான் அபக என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு அந்த நபியை கேவலப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் கூறவில்லை. நபிமார்கள் அவர்கள் செய்த அந்த தொழில், அந்த அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட அந்த தாவத்துடைய பணி, அதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம யாருக்கும் விட்டு விட்டு ஓட முடியாது. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே விட்டு விட்டு ஓடுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல கூறுகிறான் எவ்வாறு என்று சொன்னால், ஃபஸஹம ஃபகான மினல் முத்ஹலீன், அவங்க என்ன செஞ்சாங்க, இது அபக இலல் ஃபூகில் மஸ்ஊன் ஃபஸஹம ஃபகான மினல் முத்ஹலீன். அல்லாஹ் சூரத்தே ஸாஃபாத்ல சொல்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அவங்க ஒரு நபியாக இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களை விட்டு விரண்டோடினாங்க. விரண்டோடின பின்னால ஃபஸஹம ஃபகான மினல் முத்ஹலீன் என்ன செஞ்சாங்க, ஒரு கப்பல் எல்லாம் மக்களை ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த கப்பலின் பக்கம் சென்றாங்க, அவரையும் சேர்த்து ஏற்றிக்கொண்டாங்க.
ஏத்தி இப்ப என்ன செய்யப்படுது, கப்பல்ல போய் கொண்டு இருக்கிறாங்க. இடையில காத்து, வளமான காற்றுகள் அந்த கப்பலை அடித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த மக்கள் கப்பல் ஓட்டக்கூடியவர் சொல்றாரு, இன்னைக்கு காத்து அதிகமா இருக்கின்றது, கப்பல் ஆட்கள் மக்களும் அதிகமாகிவிட்டார்கள், அதனால ஒருத்தரை இறக்கியாவது எங்களை கப்பலை கொண்டு போகணும், அதனால நாங்க என்ன செய்வோம், கப்பல்ல சீட்டு போட்டு பார்ப்போம். சீட்டு போடக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரையும் போடப்படுது. அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, போடுறாங்க. முதல் தடவை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் விழுது, இரண்டாவது தடவை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் விழுது, மூன்றாவது தடவை விழுந்துட்டு பாவி என்ற நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உடனே அந்த மக்கள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி அப்படியே போட்டுறான், கடல்ல தூக்கி போடுறான். அல்லாஹ் தஆலா ஒரு மீனுக்கு கட்டளை எழுகின்றான். அந்த மீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்து அப்படியே விழுங்குகிறது. விழுங்கின பின்னால இப்ப யோசிக்கிறாரு, மேலானவர்களே நாங்கெல்லாம் யோசிப்போம், என்ன வாழும் காலத்துல நல்லா வாழும், ஜொலியா வாழ்ந்துருவோம், எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சிட்டு கடைசியில் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம் கூட்டமும் இன்றைக்கு இருக்கு. சில வயசாளர்கள சொல்லுவாங்க, நாங்க வாலிப காலத்துல பள்ளிக்கு போறது இல்லை, ஏன்னா 40 வயசுக்கு பிறகுதான் நபிக்கு பட்டம் கிடைச்சி, அதனால 40 வயசு பிறகுதான் நாங்க பள்ளிக்கு போகணும்னு சில வயது பிறகு சொல்லுவாங்க. அதே போன்ற எல்லா அமலையும் விட்டு போட்டு கடைசி நேரத்துல தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனை மௌத்தாக்குற நேரத்துல சொல்லுவானாம், ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹா. ரப்பனா யா அல்லாஹ் நாங்க பார்த்துட்டோம், அப்சர்னா எங்கட கண்ணால பார்த்துட்டோம், உலகத்துல நாங்க வெறுமனே ஒரு மனிதன் பேர்ல தான் ஐக்கிறோம், நாளைக்கு ஒன்றை தான் வந்து எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கணும், அதனால எல்லாம் பார்த்துட்டோம், உலகத்துல எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஃபர்ஜியானா நீ என்ன செய், கொஞ்சம் எங்களை அனுப்பி அல்லாஹ் நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ் என்ன செய், நீ என்னை அனுப்பிட்டேன்னு சொன்னா நல்லா அமல் செஞ்சுட்டு உள்ள வாரேன். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோசனை வருது. இப்ப யோசிக்கிறாரு, நான் அல்லாஹ்க்கு நான் மாற்றம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வால எனக்கு அனுப்பப்பட்ட அந்த தாவத்துடைய வேலையை நான் மாற்றம் செஞ்சனால அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்யறான், என்னை பிடிச்சிட்டான் என்ற நோக்கத்தோட கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சேன், நீ பரிசுத்தமான ரப்பு, நீ இரக்கமுடைய ரப்பு, நீ மக்ஃபிரத் தரக்கூடிய ரப்பு என்றெல்லாம் அவர் கூறிவிட்டு, யா அல்லாஹ் நான் தான் இன்று அநியாயக்காரன் ஐக்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதன் பின்னால அல்லாஹ் தஆலா 40 நாட்களுக்கு பின்னால என்ன செய்யறான், ஒரு நோயாளியா அந்த தோட்டத்துல அந்த மீனை வச்சு கக்க வைக்கிறான். மேலாக அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான், எப்படி என்று சொன்னால், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் உலகம் அழியும் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றில் நாங்கள் வச்சிருப்போம். ஆக மேலானவர்களே, அந்த மகபிரத்தை கேட்டாங்க, ரஹ்மத்தை கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். அவங்களை கடைசியில் என்ன செஞ்சாங்க, 1000 வருடங்கள்னு சொல்லப்படுது, மக்களோட வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆக மேலான அந்த மகபிரத்துடைய 10 வச்சு அல்லாஹ் கிட்ட நாங்க மகபிரத்தை கேட்டோமா, நோம்புல அமல் செய்தோமா, அல்லாஹ் தஆலா அதையும் பொறுத்து கடைசியில ஐத்துக்கும் மினன்னார் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நோன்பு மாதத்துல ஒவ்வொரு நாளும் 1000 மக்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான், சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்கிறான். அதே போன்று அந்த ஈத்துக்கும் மினன்னார் கடைசி 10 அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தான். நாங்க ஈத்துக்கும் மினன்னார் நரகத்துடைய விடுதலை கேட்டோமா? மேலாளே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்துல நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறுறாங்க. முதல் படியில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பதுவா செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. இரண்டாவது படியில ஆமீன் சொல்றாங்க. மூணாவது படியில ஆமீன் சொல்றாங்க. பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வித்தியாசமான முறையில நீங்க இன்னைக்கு ஆமீன் சொன்னீங்களே, என்ன விஷயம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய மிம்பர் படிக்கு முன்னால வந்து நின்று சொன்னாங்க, முதலாவது ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் யார் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ளலையோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளலையோ, அல்லாஹ்வுடைய இந்த நரக விடுதலை விட்டும் அவன் பாதுகாக்கப்படலையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்ட மனிதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அவர் பதுவா செஞ்சா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். மலக்கு யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான் அவரை பற்றி. அப்படியாப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களோட உள்ளத்துல கையை வச்சு பார்க்கணும், ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக கழிச்சோமா அல்லது மாற்றமான முறையில் கழிச்சோமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். மேலானவர்களே, ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்புகளை தந்தான், தந்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த ரமலானுடைய மாதம் முடிஞ்ச நேரத்துல கேட்கிறான் மலக்குமார்களை பார்த்து, யா மலாயிகா மா ஜஸாஉ அஜீரு வ அஃப அமலு. இந்த நோன்பு மாதத்துல நல்ல அமல்கள் செஞ்சார்களே
அல்லாஹ்வுக்கு பயந்து பள்ளியில வந்து தராவீஹ் தொழுது கொண்டு அதே போன்ற கயாமுல் லைல் தொழுது கொண்டு நல்ல அமல்களை செஞ்சாங்களே, இப்படியாப்பட்ட மக்களுக்கு நான் என்ன கூலி கொடுப்பது என்பதாக மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்கும்போது காலு சொன்னாங்க மலக்குமார்கள், ரப்பனா ஜஸாஉஹு, யா அல்லாஹ் நீ அவனுக்கு கூலி, அந்த மக்களுக்கு அந்த நல்ல முறையில் நோன்பு நோட்டார்களே அந்த மக்களுக்கு நீ எப்படியாப்பட்ட கூலியை கொடு, ஐயுஃபா அஜ்ருஹு, அவங்களுக்கு பூர்த்தியான அவங்களுக்கு மன திருப்தியான கூலியை நீ கொடு என்பதாக சொன்னார்கள் மலக்குமார்கள். மலக்குமார்களை பற்றி பேச போனா மேலாளர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குமார்களை பற்றி இழிவா முதலாவது கதைக்கின்றான். மனித வர்க்கத்தை மலக்குமார் அல்லாஹ் படைக்கும் பொழுது மலக்குமார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைது கால ரப்புக லில் மலாயிகா காலு அத்தஜஅலு ஃபீஹா, வைது கால ரப்புக லில் மலாயிகா, அல்லாஹ் சொன்னான் மலக்குமார்கள்ட்ட, நான் எனக்கு ஒரு படைப்பை நான் படைக்க போறேன், அதாவது என்னை வழிபடக்கூடிய ஒரு படைப்பினங்களை நான் மனித படைப்பை படைக்க போறேன்னு சொல்லும் போது சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா, யா அல்லாஹ் நீ அப்படி படைக்க போறியா, மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ் ரத்தங்களை சிந்தக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில எல்லா பிரச்சனையும் விட்டு வெட்டி கொத்தி அவங்களுக்கு மத்தியில சண்டை பிடிக்கக்கூடிய மக்களை நீ படைக்க போற, வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனகத்திஸ் லக், யா அல்லாஹ் உன்னை நாங்க என்ன செய்றோம்? சில மலக்குமார்கள் எப்படின்னு சொன்னா மேலானவரை நாங்க அல்லாஹ்வை ஒரே முறையில வணங்கிறோம், தொழுறோம், அவ்வளவுதான். தொழுகும் போது என்ன செய்யறோம்? நிலையில இருக்கிறோம், தக்பீரை கட்டுறோம், சுஜூது செய்யறோம், ருக்கு செய்யறோம், இவ்வாறு அழகான முறையில் செய்யறோம். ஆனா மலக்குமார்கள் அப்படி இல்லை. சில மலக்குமார்கள், சில ஆயிரக்கணக்கான மலக்குமார் தக்பீர்ல இருப்பார்கள், சில ஆயிரக்கணக்கான மலக்குமார் ருக்குல இருப்பார்கள், சில ஆயிரக்கணக்கான மலக்குமார் சுஜூதுல, இப்படி சுஜூதுல இருந்த நிலைமையிலே இருப்பார்கள். அப்படியாப்பட்ட மலக்குமார் சொல்றார்கள், யா அல்லாஹ் நாங்க உன்னை என்ன செஞ்சோம்? துதிச்சு கொண்டிருக்கிறோமே, அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய அப்படியாப்பட்ட மக்களை படைக்க போறியான்னு கேட்ட மலக்குமார்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துல நல்ல முறையில் நோன்பு நோட்டார்களே அவர்களுக்கு நீ பரிபூர்ணமான அமல்களை நன்மைகளை கொடு. ஒவ்வொரு மாசத்துல அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதுக்கு கூலி அழகான முறையில் தந்துருவான். ஆனா ரமலான் மாதத்துல அல்லாஹ் சொல்றான், நான் எனக்கு கூலியாக நானே வந்துடுறேன். ஒரு கதை சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா ஒரு அரசன் என்ன செஞ்சானா அவனுடைய தர்பார்ல இருந்து அவனுடைய வேலைக்காரன் எல்லாத்தையும் சொன்னா அந்த தர்பார்ல உள்ள எல்லா பொருளையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம், நீங்க எடுத்துட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள போயிடணும், இல்லன்னு சொன்னா நான் எல்லாம் திருப்பி எடுத்துருவேன்னு சொன்னான். அந்த நேரத்துல என்ன செஞ்சானா அந்த அரசன் சொன்னோடனே அவனோட வேலைக்காரன் எல்லாம் வந்து தர்பார்ல உள்ள எல்லாம் தங்கம் வைரம் முத்து பவளம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் மட்டும் அரசன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப கேட்டான் அந்த பெண் கிட்ட அரசர் கேட்டாராம், ஏன் நீ அந்த தர்பார்ல உள்ள அந்த பொருளுக்கெல்லாம் எடுக்கல, உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு தானே, அந்த 10 நிமிஷத்துல உனக்கு எடுத்துட்டு போகலாம் வேண்டி. அப்ப அந்த பெண் சொன்னாவாம், அரசே அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பவளம் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, ஆனா நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா இந்த தர்பார் எனக்கு தானே, நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா இந்த அரச மாளிகை எனக்கு தானே, அதனால தான் நான் எடுக்கலன்னு சொன்னான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், மற்ற ஏனைய மாதங்களை நீங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் என்ன செய்யறேன்? நான் கூலியை தந்துடுறேன். ஆனா ரமலானுடைய மாதத்துல நான் என்ன செய்யறேன்? நான் உங்களுக்கு கூலி ஆவார். அந்த கூலியை நாங்க பெற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நன்மைகளை சம்பாதிக்கிறோம், ரமலான் முடிஞ்சோன்னா பழைய மாதிரி ஆகிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள்ட்ட என்ன சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் தஆலா நோன்பாளிகளுக்கு எல்லாத்துக்கும் நோன்பு நோட்டவர்கள் எல்லாத்துக்கும் நன்மையை கொடுத்துருவானான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 பேரை தவிர அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சிடுறான். 4 பேரை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிடுறான். ஏனாலே நோன்பு முடிஞ்சதன் பின்னால் செய்யக்கூடிய அமல் தான் இது. ஏன்? நோன்பு நேரத்தில் எல்லா அமல்களையும் செய்துட்டோம், நோன்பு முடிஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியை பார்த்தா ஒருத்தர் 2 பேர், மோதியாரையும் ஹஜ்ரத்தையும் தவிர அல்லது பள்ளி தலைவரையும் ஹஜ்ரத்தையும் தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க பள்ளியில. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இருக்குதா இல்லையா? உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. அல்லாஹ் என்னை படைச்சிருக்கின்றான், என்னுடைய கண்களை தந்திருக்கின்றான், என்னுடைய காதுகள் கைகளை தந்திருக்கின்றான், எங்களுக்கு மூளையை தந்திருக்கான், சிந்திக்கக்கூடிய தன்மை. மேலானவர்களே நல்லா யோசிங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு தந்திருக்கான், சிரிக்கக்கூடிய சிறப்பு. பறவைகளோ மிருகங்களோ சிரிக்குமா? பார்த்திருக்கீங்களா? இந்த சிரிப்பு கூட அல்லாஹ் தஆலா நன்மையாகத்தான் மாற்றி வைக்கின்றான். ஒரு தாயை பார்த்து ஒரு புள்ள சிரிக்கிற ஹஜ் செய்த நன்மை எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிறப்பான படைப்பை படைச்சு அவனுக்கு கண்ணியம் நன்றி செலுத்தலன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் உங்களுக்கு தந்த நிஅமத்தை கொண்டு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், அவ்வாறு மாற்றம் செய்தீர்கள் என்று சொன்னால் இன் அஸாபி லஷதீத், என்னுடைய பிடி மிகவும் கொடூரமா இருக்கும் அல்லாஹ் சொல்றான். மேலானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மக்களை தவிர அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சிடறான்.
நோன்பு காலத்துல நோன்பு நோட்டவர்களுக்கு கூடிய நன்மையில 4 பேரை தவிர மத்த எல்லாத்தையும் மன்னிக்கிறான். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதுமினு ஹம்ரன், அதாவது முதுமினு ஹம்ரின், சாராயம் குடிக்கிறவங்கள, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணவங்கள தவிர அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். ரெண்டாவது சொன்னாங்க, அந்த சாராய பழக்கம் எப்படி இருக்கும், சிலவங்கள்ட்ட சாராயம் குடிப்பாங்க நல்ல முறையில், எப்படின்னா நோம்புல காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் விட்டுருவார், அவரை மாதிரி நல்லவர் இல்லை. நாங்க எங்கட மக்கள்ல யோசிச்சு பார்ப்போம், சாராயம் குடிக்கக்கூடியவர் என்ன செய்வாரு, அந்த 30 நாட்கள்ல மாத்திரம் சாராயத்தை விட்டுட்டு நல்ல மனிதரா இருப்பாரு. நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாப்பட்டவருக்கு நோன்புல எந்த ஃபாய்தாவும் இல்ல, அந்த நோன்புல எந்த நன்மையும் இல்ல. நோன்புக்கு பின்னால நல்லவரா அவருக்கு மாறவும் முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் லான செய்யறான், அந்த மக்களை லான செஞ்சிடறான், வெறுத்துறான், முகத்தை பார்க்க மாட்டான். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாஃபல் வாலிதி, பெற்று வளர்த்து தாய் தகப்பன் அடைஞ்சும் அவங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ அந்த மக்களுடைய நோன்புகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃபியன் வலா தன்ஹருமா, உங்களுக்கு தாய் தகப்பன் நீங்க வாலிபர்களாக இருக்கக்குள்ளேயோ அல்லது நீங்க கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் பொழுதோ ஒரு மனிதனுக்கு ஒரு வயசான வாப்பாவும் உம்மாவுமோ இல்லாட்டி வயசான உம்மா மட்டுமோ இல்லாட்டி வாப்பா மட்டுமோ கிடைச்சிட்டா நீங்க வலா தகுல்லஹுமா உஃபியன், அவங்களுக்கு உஃப்ன்ற வார்த்தையை பேசுறாதீங்க, சீ என்ற வார்த்தையை அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிடாதீங்க. அவங்க செய்யறது தப்பு தான், உங்களோட கண்ணில் தெரியுதுதான், நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. உங்களை பெற்றோருக்கு தாய் தகப்பன் அவங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, வக்கூர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் இந்த தாய் தகப்பன் என்னை பெற்று வயிற்றுல வச்சு கஷ்டப்பட்டு சுமந்தாங்க, அந்த நாள் இருட்டுக்குள்ள நாங்கள் லேசா வயிற்று தட்டினாலும் வருத்தம் தாங்கலாம், ஆனால் சந்தோஷமாக வயிற்று பிடிச்சு பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட தாய் தகப்பன் இரவு பகலாக எங்களுக்கு காய்ச்சல் வந்தா பசி வந்தா விளங்கி அதுக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட தாய் தகப்பனை நாங்க திட்டாம அவங்க எவ்வளவு எங்களுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதன் மாதிரி நீயும் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று துஆ செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்படியாப்பட்ட தாய் தகப்பன் கிடைக்கும். யார் அந்த தாய் தகப்பனுக்கு ஒழுங்கான முறையில் நடக்கலையோ அப்படியாப்பட்ட மனிதனுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா வீசி வருகின்றான். பழைய துணிகளை சுருட்டி வீசுவது கொண்டு அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கி வருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது மனிதனாக வகாத்தியர் ரஹீம். இன்றைக்கு அதிகமா இருக்கக்கூடியது இதுதான். குடும்பத்துக்கு மத்தியில நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, மாமா மாமி, இப்படி எல்லாம் பிரிஞ்சு நடக்கிறது. கொஞ்சம் நானா ஏதாவது வீட்டு சொத்து பிரச்சனை வந்துட்டா நானா வெட்டி விட்டாச்சு, தங்கச்சியை வெட்டி விட்டாச்சு, குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உருவாக்குறான். இப்படியாப்பட்ட உருவாக்கக்கூடியவன் இருக்கின்றானே, இவன் நோன்பு நோற்றாலும் அவனுடைய நோன்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 4வதாக சொன்னார்கள் அதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல முறையில ஒரு தனவந்தர் இருக்கிறார், வசதி படைத்தவர், அவர் எல்லாத்துக்கும் உதவி செய்யறார், இவர் என்ன செய்யறான், பொறாமப்படுறான். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இவர் கொடுக்கிற மாதிரி எனக்கு வசதி தான் நானும் கொடுக்கிறேன்னு கேட்காம அவனை இல்லாமாக்கிட்டு சரி நானும் முன்னேறக்கூடாது, அவனும் அப்படியே இருக்கின்ற அடிப்படையில ஒரு மனிதன் இந்த பொறாமைப்படக்கூடிய இருக்கின்றானே, இவனுடைய நோன்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக மேலானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் கிடைச்சிச்சு, அந்த ரமலான் மாதத்தை விட்டுட்டோம், முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் ரமலானுடைய மாதத்துல இருப்போமா இல்லையா யாருக்கும் சொல்லலாம். மேலானவர்களே, வெள்ளவத்து ஜும்மா பள்ளிவாசல்ல அதிர்ஷ்டம் எப்படின்னு சொன்னா, ரமலான் மாசம் முதல் நோன்புல இருந்து 25 நோன்பு வரைக்கும் 75 ஜனாசாக்கள் நடந்தது. சுப்ஹானல்லாஹ், ரமலானுடைய மாதத்துல 75 ஜனாசாக்கள். அப்ப மேலானவர்களே, நாங்க அடுத்த வருஷம் இருப்போமா சொல்ல முடியாது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு காலத்துல அவர்கள் முந்திட்டார்கள். வஸ்ஸாபிகூன், முந்தினவங்க நோன்பு காலத்திலே அல்ஹம்துலில்லாஹ் முந்திட்டாங்க. நாளைக்கு நான் நோம்போட மௌத்தாவனா அல்லது பாட்டுகளை படிச்சு கொண்டு மௌத்தாவனா இல்லாட்டி டிவியில தேவையில்லாத கதைகளை பார்த்து கொண்டு மௌத்தாவனா, நாளைக்கு கேவலமான முறையில மௌத்தாவனா அல்லது வாகனத்துக்கு அடிபட்டு மௌத்தாவனா, யாருக்கும் சொல்ல இல்லாத மௌத் எப்போ வரும் என்று சொல்லி அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ يعلم ما في الارحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري لاي ارض تموت. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல 4 விஷயத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, ஒரு மனிதன் இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கான். இன்தஹு இல்முஸ் ஸாஆ வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை பெய்ய போகுது, மழை வருமா வராதா யாருக்கும் தெரியாது. வானம் இருட்டு இருக்கே, மழை வருமா சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அஸாபா அல்லது மழையா சொல்ல முடியாது. தாயோட வயிற்றுல குழந்தை இருக்கு, அது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா, அது அழகான முறையில் இருக்கா வெள்ளையா கருப்பா, யாராலையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் மறைச்சிட்டான். இன்றைக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நாளைக்கு என்ன செய்வேன், அடுத்த செகண்ட் என்ன செய்வேன் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல மறைச்சிட்டதா, குர்ஆன்ல சொல்றான், நான் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறேன். இவன் ஆக்சிடென்ட்ல மௌத்தாவானா அல்லது கலிமாவோட நல்ல முறையில் மௌத்தாவானா யாருக்கும் தெரியாது. மௌத் எப்போ இருந்தே தெரியாது. ஆனால்
குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், மௌத் என்ற அந்த சுவையை நாங்கள் சுவைச்சே ஆகணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக மேலானவர்களே, நாங்க ரமலான் விட்டு ரமலான் முடிச்சிட்டோம். ஏதோ ரமலான் போயிட்டு ரமலான் காலத்துல மாத்திரம் தௌபா இல்ல. தௌபா என்று சொல்றது எல்லாத்திலையும் தௌபான்னு கேட்டா உடனே சொல்லுவோம் பாவ மன்னிப்பு தேடுறது. மேலான தௌபான்றது பாவ மன்னிப்பு அல்ல. இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் தான் பாவ மன்னிப்பு. தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றது. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் இடத்துல முதலாவது செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் எதை சொல்லியிருக்கின்றானோ நல்ல விடயங்களை செய்யறது, எதெல்லாம் விட்டு தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கின்றானோ அதெல்லாம் தவிர்ந்தால் ஒரு மனிதன் அர்ருஜூ இலல்லாஹ் தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து அல்லாஹ்வின் பக்கம் அவன் மீண்டு விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஏ ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ளுங்க. எப்படி? அழகான முறையில் நெருங்கிக் கொள்ளுங்க. எப்படி? நஸூஹா, பரிசுத்தமான முறையில அல்லாஹ்வால விரும்பத்தக்க செயல்கள் எல்லாம் செய்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நெருங்கிக் கொள்ளுங்க. வகூது ஹன்னாஸ், அது மட்டுமல்ல உங்களோட குடும்பத்தார்களை நீங்க நரகத்தை விட்டு பகிர்ந்து கொள்ளுங்க. அதுல போடக்கூடிய அந்த நெருப்பை பத்த வைக்கக்கூடிய பொருட்கள் என்னவென்று தெரியுமா? வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் தான் அல்லாஹ் தஆலா நரகத்தை போட்டு பத்த வைக்கின்றான். ஆக ரமலானுடைய மாதம் வந்துச்சு, நாங்க விட்டுட்டோம். இப்ப அல்லாஹ் தஆலா தௌபா எங்கள் மீது கடமையா இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் தௌபா, அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடுறது, இஸ்திக்ஃபார் செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையா இருக்கின்றது. ஏதோ யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நாங்க அடைஞ்சோம், அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளல. ஆகையினால நாங்க இப்ப அழகான முறையில் அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்கணும். கேட்டதன் பின்னால ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்ததின் காரணம் அடுத்த மாதங்களில் மனிதன் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வதற்காக. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கி இருக்கோம். எப்படி? கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும், முன்னால உள்ள நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு நோன்பை எப்படி கடமையாக்கினோமோ அதே போலதான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கின்றோம். எதற்காக வேண்டி? நோன்பு முடிந்ததன் பின்னாலும் நோன்புல மாத்திரம் தராவி தொழுதுட்டு, நோன்புல மாத்திரம் தஹஜ்ஜத் தொழுதுட்டு, நோன்புல மாத்திரம் யாரோடையும் பேசாம நல்ல முறையில் அமல் செய்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் பயந்து நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டிதான் உங்களுக்கு நோன்பை தந்திருக்கின்றோம், விதியாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் பாடுபட்டார். சொன்னார்கள் நோம்புடைய சிறப்புகளை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நோன்பை எடுத்துக்கொண்டால் நரகத்துடைய வேதனை நாளைக்கு இன்றைய நாள் மேலானவர்களை நாங்கள் லேசான நாளாக கணக்கிருக்கின்றோம். இன்றைக்கு நாள் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாள். ரமதானுடைய மாதம் எல்லாம் நோன்பு நோட்டு இவர் கஷ்டப்பட்டு சிறப்பாக வந்திருக்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? யௌமுல் ஜஸா, இன்றைக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாளா இருக்கின்றது. ஒரு மனிதன் ஈதுடைய பெருநாள் தொழுதுட்டு ரோட்ல போறான், மலக்குமார்கள் எல்லாம் சந்திகளையும் தெருக்களையும் இருந்து அந்த தொழுதவனுக்கு அல்லாஹ் மலக்குமார்கள் சலாம் முசாபஹா செய்கின்றார்கள். ஏன்? அந்த மனிதன் அவன் நோன்பை நோற்று அல்லாஹ்வின் பக்கம் அவன் நெருங்கி வந்து விட்டான். அந்த மனிதனை அவனுக்கு நிரப்பமான முறையில கூலியை கொடுக்க என்பதற்காக வேண்டி மலக்குமார்களை வச்சு, அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட இன்றைய பெருநாளுடைய தினத்தில் உலகத்தில் இருக்கின்றார்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்திருப்பான், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்க வேண்டும். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளையில பெருநாளுடைய நாள்ல பூமிக்கு இறங்குறாங்க. இறங்கி என்ன செய்யறாங்க? நோன்பு நல்ல முறையில் நோட்டவர்களுக்கு சலாம் சொல்றாங்க, முசாபஹா முஹானகா செய்றாங்க. ஆகையினால மேலானவர்களே, சொல்லப்பட்ட 4 விஷயம் இருக்கின்றது. இந்த விஷயம் எங்கள்கிட்ட முக்கியம் இருக்கின்றது. என்ன? மது அருந்தக்கூடிய தன்மை, அதே போன்று தாய் தகப்பனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? அவங்களை கேவலப்படுத்தக்கூடிய தன்மை, அதே போன்று என்ன செய்யறோம்? குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்றோம், அடுத்தவங்களை பத்தி பொறாமப்படுறோம். மேலானவர்களே, இந்த தன்மை எங்கள்கிட்ட இருக்கும் வரையில நாங்கள் வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் நோன்பு நோட்டாலும் அந்த நோன்பு ஒரு நோம்புடைய பலனை யாரும் கண்டிட முடியாது. யாராலும் இந்த நோம்புடைய அந்த நோன்புடைய தன்மை எடுக்க முடியாது. ஆகையினால மேலானவர்களே, இஸ்திக்ஃபார் ஆரம்பிச்சு நாங்க இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நோன்புல இருப்போமா இல்லையே சொல்ல முடியாது. நாங்கள் செய்யக்கூடிய தௌபாவின் மூலமாக நாங்கள் நோற்றிருக்க நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அந்த தௌபாவின் மூலமாக. கடைசியா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கவும்கள்ட்ட போயிட்டு தாவத் ஏற்று சொன்னாங்க. 950 வருடம் தீனை எத்தி வைத்தாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளல. கடைசியில சொன்னாங்க, இந்த கூட்டமே ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அப்படி நீங்க பாவ மன்னிப்பு தேட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், فَقُلْ تَسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا. அவ்வாறு நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்து அல்லாஹ் உங்களோட தௌபாக்களை உங்களோட பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا. மழை இன்றைக்கு காலத்துல எப்ப மழை பெய்யுது எப்ப மழை இல்லைன்னு சொல்ல முடியாது.
சமீப காலத்துல உங்களுக்கே தெரியும், உங்களோட பக்கத்துல எவ்வாறு அழிஞ்சிச்சு வெள்ளத்தின் மூலமாக. ஏன்? மழை காலத்துல மழை இல்ல, வெயில் காலத்துல மழை, மழை காலத்துல வெயில், இப்படி மாற்றமாக நடக்குது. ஏன்? மக்களிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது இல்லாதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதாபுகளை இறக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா அதே குர்ஆன்ல சொல்கிறான், யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, நீங்கள் என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்று சொன்னால், என்னிடத்துல தௌபா செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்த பாவத்தை என்னிடத்தில் முன்வைத்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடினீர்கள் என்று சொன்னால், யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தேவையான நேரத்துல மழையை தருவோம். ஒருத்தர் விவசாயம் செய்யறாரு, மழை தேவை, அல்லாஹ் கிட்ட கேட்பாரு, அல்லாஹ் மழையை கொடுப்பான். ஒருத்தருக்கு விவசாயம் முடிஞ்சு அவர் அறுவடை செய்ய போறாரு, அப்ப மழை இருந்தா நஷ்டமாகிடும், அவர் கேட்கிறார் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் தஆலா மழையை நிப்பாட்டிடுவான். وَيَمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அல்லாஹ் அதுக்கப்புறம் சொல்றான், இதுல தொடர்படியா ஒரு மனிதன் என்ன செய்ற, பல தோட்டங்களை வச்சிருக்காரு, அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். எதன் மூலமா? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமா. அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் சொல்றான், இன்றைக்கு பிள்ளை செல்வங்கள் இல்லை என்று அதிகமான தாய் தகப்பன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு புள்ள கிடைக்கலையே, இப்படி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில தாய் தகப்பன்மார் தலையில கையை அடிச்சு அழுகிறார்கள். ஹஸ்ரத்மார்கள்ட்ட பள்ளியில போய் சொல்றாங்க, டெஸ்டி மாட்ட சொல்றாங்க, என் புள்ள கெட்டுட்டான், என் புள்ளையை திருத்த முடியல, என் புள்ள ரொம்ப மோசமா இருக்கின்றான் என்பதெல்லாம் என்றெல்லாம் ஹஸ்ரத்மார்கிட்ட கூறுறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அந்த மக்களுடைய உள்ளத்துல, அந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்துல இல்ல. இதனால் அல்லாஹ் என்ன செய்றான், அந்த பிள்ளைகளை கேவலமான பிள்ளைகளாக மாற்றுகின்றான். உங்களுக்கு பிள்ளையின் மீதமாக தொல்லையா? நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, யாருகிட்டையும் போக தேவையில்லை. நீங்கள் அழகான முறையில் தொழுது அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களுடைய குழந்தை அல்லாஹ் தஆலா சீர்குழந்தையாக ஆக்குவான். எந்த தாய் தகப்பனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ கேளுங்கள், அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ் தருகின்றான். இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாதா தருகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் வாதா செய்தா யாருக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், தந்தே தீர்வன் என்பதாக. அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்கிறான் அவங்களுக்கு கொடுத்தே தீர்வான், யாராலும் எடுக்கவும் முடியாது. யாருக்கு இந்த கல்றான் ஆட்சியை யாராலும் எடுக்கவும் முடியாது. ஆக மேலானவர்களே, நாங்கள் எங்களுடைய உள்ளத்துல நாங்க வச்சுக்கொள்ளணும். ரமலானுடைய மாதம் வந்துச்சு, அந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி கழிச்சோம் என்று யாருக்குமே தெரியாது, அவர்களுடைய உள்ளத்துல தான் தெரியும். இப்ப நான் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சேன், நான் அமல் செய்தேனா அல்லது அதை பால்படுத்தினேன் என்று உள்ளத்துல தான் தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும், அந்த ரமலானுடைய பாக்கியத்தை அடையணும் என்று சொன்னால், நான் இன்று என்னுடைய உள்ளத்துல நியத் வைக்கணும். நான் ரமலான் நோன்பு நோட்டேன், பசித்திருந்தேன், தாகித்திருந்தேன், அதுல என்ன பிரயோஜனம் கிடைத்ததோ என்று தெரியல. அல்லாஹ் கிட்ட இன்றைக்கு அழுது நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரமலானுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வான், இதர அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்தையும் நிச்சயமாக அடைந்து கொள்வோம். ஆக மேலானவர்களே, நாங்கள் அதிகமான முறையில் ரமலானுடைய பாக்கியத்தை நாங்கள் அடைந்தோம். இதே போன்று இன்னும் ரமலானுடைய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதே போன்று யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எந்த தவறுகள் செய்தோமோ எங்களுடைய நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பாய். யா அல்லாஹ், இன்று நேரத்தில் நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுடைய ரமலானுடைய நோன்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய செய்த அந்த அமல்கள் எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதன் பின்னால் ரமலானுடைய மாதத்தில் அடைந்தது போன்று இந்த இதர மாதங்களிலும் ஒரு தக்வாதாரியாக உனக்கு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இஸ்திக்ஃபாரின் மூலமாக எந்த பிரயோஜனங்களை எங்களுக்கு தருகின்றாய் என்ற குர்ஆனின் மூலமாக வாக்களித்திருக்கின்றாயோ அந்த பாக்கியம் அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களின் குழந்தையின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்கள் மூலமாக யா அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஜக்காத் கொடுத்த தனவந்தர்கள் போன்று நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஜக்காத்துகளையும் நாங்களும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை எல்லாம் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இர்காமன் லிமன் ஜஹத பிஹி கஃபர். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله لأن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في جنات نعيم. صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم ورحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن سيدنا محمد عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه من اتصلت به عين بنذر. أما بعد فأوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة مسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار وشميع الأمة إلى الجبار وعلى آله برة الأخيار وضعنا خليفة من بعد المختار وصحابه وأنشيته في الغار شيء الفخار المسمى بعبد الله العتيق المقنى بأبي بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن ستة البررة الذين هم تمام العشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله تعالى عنهم. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. وعن سبتين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدي شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله الحسين وأربعين الإمامين من الرجز والأجناس المشهورين بالكرام البارع على الناس أمي نبيك أبي عمارة وحمزة وابن الفضل العباس وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات الأمهات المؤمنين وأن تابعهم لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم آتق رقابنا ورقاب آبائنا ورقاب أمهاتنا ورقاب أزواجنا ورقاب أولادنا ورقاب أساتذتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي وعن ذكر الله أكبر والله يعلم ما تصنعون.